இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அவங்க இந்த பூஜை பண்ணுற தட்டு இருக்கு இல்லையா, ஆரத்தி தட்டு, அதை நீண்ட மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. ஏலே அவங்க தான் பெரிய மனுஷங்க நீட்டிகிட்டு இருக்காங்கல்ல, தொட்டு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல, நாங்கள் தான் சொன்னோம்ல கண்டவங்ககிட்டலாம் நாங்களாம் இப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏலே இது சாமி தட்டு தானே, எதுக்கு அவங்க மேலே வந்துட்டு கோவத்தை காமிச்சிக்கிட்டு இருக்குங்க, இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருண்ணே, பட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும், எங்கள் அம்மா கூட சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்துட்டு இனிமேல் எங்களுக்கு தேவை கிடையாது, அவங்களே இல்லைன்னு ஆயிடுச்சு, அவங்களோட ஃப்ரெண்டு எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், அவங்கள முதல்ல இங்கேருந்து போக சொல்லுங்கள், இவங்களை பார்க்கவே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சண்முகத்தோட அப்பா வந்துட்டு அவசரப்பட்டு, இவ யார் தெரியுமாலே, சூடாமணி அப்படின்னு சொல்லல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ நீ என்ன இப்படி சொல்லுத, இவங்களுக்கு புரியாதுல்ல, தெளிவாக சொல்ல வேணாமா, சூடாமணி அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, இப்போ புரிஞ்சா உனக்கு அப்படின்னு சொல்ல, அதானே சொல்கிறோம், இனிமேல் வந்துட்டு இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் தான் இப்படி பண்ணுறீங்கன்னா எங்களையும் வந்துட்டு தொல்லை பண்ணாதீங்க, கையை எடுத்து கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே விரிட்டன் கிளம்பிட, சூடாமணி மட்டும் சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நெருப்பு வந்துட்டு அப்படியே அணைஞ்சிடுது. அடுத்த சீனில் அவங்க 3 பேர் வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சண்முகமும் பரணியும் வந்துட்டு போகிறாங்க. இங்கே பாரு, நீ பாட்டுக்கு எதுவும் பேசி தொலைச்சிடாத, மெதுவாக வந்துட்டு நான் பேசுகிறேன், ஏன்னா அத்தைக்கு வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்த சத்தியம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெதுவாக வர்றாங்க. ரத்னா, நீ கூட புரிஞ்சுக்க மாட்டியா, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க, அவங்க மேலே கோவத்தை காமிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன கஷ்டம் தெரியும் பரணி, கஷ்டப்பட்ட எனக்கு தான் தெரியும், ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஓடி போனவ பொண்ணுன்னு எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா, அதுக்கும் மேலே என் கல்யாணம் நின்று போனதே யாரால, அவங்களால தானே, அவருக்கு வந்துட்டு என்கிட்ட லவ் சொல்லும்போது எனக்கு ஒரே பயம், ஏன் தெரியுமா, இந்த ஊரை பற்றி நினச்சி பயம், நம்மளை என்ன சொல்லிடுவாங்களோன்ற பயம், அதனால என் வாழ்க்கையை வந்துட்டு வாழ முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, வீரா அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாம் இது அக்காவுக்கு மட்டும் நடக்கலை, எங்களுக்கு இதே தான், ஒரு பவுட்ரு கூட எங்களால் அதிகமாக போட முடியாது வேர்க்குதுன்னு சொல்லிட்டு, பவுட்ரு அதிகமாக போட்டிருக்காளா, அவங்க அம்மா மாதிரி ஓடி போகிறதுக்கு தான் போகிறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா, பவுட்ரு போடக்கூட கூச்சமாக இருக்குது, ஏதோ அண்ணன் இப்போ பிரசிடெண்ட் ஆனதுனால பேசுகிறது கிடையாது, எங்கே மறுபடியும் இந்த மாதிரி ஆள்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்களே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கொஞ்சம் நஞ்ச கஷ்டமாக நாங்கள் பட்டிருக்கோம், எல்லா இடத்துலையுமே இந்த பேச்சு தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, கனிக்கும் அவங்க சார்பாக வந்துட்டு ஒன்று சொல்கிறாங்க. அது கேட்டதும் சூடாமணி வந்துட்டு அந்த திக்க பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இனிமேல் வந்துட்டு அவங்க பற்றி பேசாதீங்க, நடந்ததாகவே இருக்கட்டும், அந்த பொம்பளைலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ வந்துட்டு திட்ட வர, என்னை வந்துட்டு தப்பாக பேச வைக்காதீங்க, அவரை தான் பரணி, இதுவே இதை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் சூடாமணி அவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அத்தடியாத்தா 20 வருஷம் கழிச்சு உன்னோட சமையல் இந்த வீட்டில் ஓஹோன்னு மணக்க போகுது அப்படின்னு சொல்ல, அப்படியே வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்னத்தை அழுகிற அப்படின்னு கேட்க, அந்த சவுந்தரபாண்டி என்ன மட்டும் கிடையாது, என் குடும்பத்தையே வந்துட்டு இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி விடு அத்தா அப்படின்னு சொல்ல வெளியில் வந்துட்டு சண்முகம் கூப்பிடுறாங்க. அந்த எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு சூடாமணியும் பரணி எல்லாம் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்தது இவங்க 3 பேரும் வந்துட்டு கோவமாக மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க. ரத்னா கேட்குறாங்க, என்ன பரணி நீ சமைக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, எனக்கு இன்றைக்கி வேலை இருந்துச்சு அதான் ஆண்டி சமைச்சாங்க அப்படின்னு சொல்ல, உன்னால் சமைக்க முடியலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் சமைக்க மாட்டேனா, கண்டவங்களெல்லாம் விட்டு சமைக்க வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் சோத்துல கோவத்தை காட்டுறா, அது என்ன விஷமா, சாப்பாடு தானே, ருசி இருந்தால் போதும், ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இந்த திக்க வீரா சொல்கிறாங்க, ஓஹோ நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா, அப்படி நான் கேட்டேன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சுடமணி எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன கேள்வியில் அவங்ககிட்ட கேட்க அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்ல, நீ சும்மா இருனே, அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி தான் கேட்குறேன், இப்போ அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுமே, நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் நீ இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிடு, படபடன்னு சாப்பிட்றாங்க. ஆமாம் எதுக்கு அம்மாவை பற்றி கேட்குற அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அவங்கள நேரில் பார்த்தா நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, சூடாமணி கண்ணுலேருந்து அப்படியே கண்ணீர் தாரையாக கொட்டுது. படக்குன்னு வந்துட்டு சாப்பாடு அள்ளி எடுத்து வாய்க்குள்ளே போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அந்த திக்க இசைக்கு அங்கே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஷூவெல்லாம் அழகாக பாலிஷ் போட்டு வைக்க அவங்க அத்தை அங்கே வர்றாங்க. என்ன இசைக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த காப்பி அப்படின்னு சொல்ல, ஐயோ கொஞ்ச நேரம் கூட உங்களால் வேலை பார்க்காம ரெஸ்ட் எடுக்க முடியாது, ஒழுங்கா நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்ல, ஏடி காயம்லாம் ஆறிடுச்சுடி, நீங்கள் என்ன ரொம்ப வந்துட்டு நோயாளி மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே கிடையாது, ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அவங்க சஸ்பெண்ட் ஆகி இப்போ தானே வேலைக்கு போக போகிறாங்க, அதனால அவங்களுக்காக ஷூவெல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, பார்த்தையா ஆளே ஒரு திணிசாயிட்ட அப்படின்னு சொல்ல,
போங்கத்த அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க பையன் வராங்க. டே என்ன அப்படியே கிளம்ப போறியா, சாமி கும்பிட்டு போகலாண்டா அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படின்றாங்க. ஆமாம் என்னத்தை தேடுற அப்படின்னு கேட்க, என் ஷூவை தான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டு இருக்க, இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு நீட்டுறாங்க. ஓ நீயே பாலிஷ் போட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, ஆமாம் அப்படின்ற மாதிரி இசைக்கு சொன்னதுமே 2 பேரும் வந்துட்டு பயங்கரமாக பார்த்து வெக்கப்படுறாங்க. தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சமுத்திரபண்டி சொல்ல, அதுக்கு வந்துட்டு இந்த இசைக்கு சொல்கிறாங்க வெல்கம் அப்படின்னு சொன்னதுமே உள்ளே வந்துட்டு சங்கரபாண்டி அது கூட அல்லக்கைக்கெலாம் என்ன பண்ணுறேனே தெரில, இது என்னடா முழுசாக பொண்டாட்டி பக்கம் போயிடுவான் போல், விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, இவர் மட்டும் பொஞ்சாச்சி கூட சந்தோஷமாக இருந்து 3 பிள்ளைகளை பெற்றுக்கு வரான், பையன் மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, என்னடா மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியில் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அடுத்து வந்துட்டு வா சாமி கும்பல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. அங்கே வந்துட்டு மதினி நீங்களும் அண்ணன் ஒன்றா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்க, அவங்க அப்பா ஊடால நின்றுக்கிறாரு. அவரெல்லாம் ஒரு வழியாக தட்டி விட்டு திருநெல்லாம் வச்சு அமுச்சு விடுறாங்க. இங்கே பாரு பொண்டாட்டி பேச்சை கேட்கக்கூடாது, என் பேச்சை தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.